இந்த பொருளை யூஸ் பண்றது அவ்வளவு ஒரு தப்பா அப்படின்றது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நான் வந்து ரொம்ப நாளா இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இது யூஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்கவும் மாட்டாங்க. கண்டிப்பா நம்ம வாய் வார்த்தைக்கு வேணா சொல்லிக்கலாமே தவிர இது யூஸ் பண்ணாதவங்க கண்டிப்பா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி என்ன அப்படின்னு தான் கேக்குறீங்க. வாங்க அதை ஒன்னொன்னா வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். ஏன்னா லாஸ்டா ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டேன். நான் வந்து ரெகுலரா பிளாஸ்டிக் பக்கெட்ல பால் கறப்பேன். அதை வச்சு நிறைய கமெண்ட்ஸ் இது இப்படியாது அப்படியான்னு சொல்லிட்டு அதை தான் பார்க்கலாம். அந்த வீடியோக்குள்ள போயிட்டு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஹை பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மாடலை ஸ்டார்ட் பண்ணோம் 12 வருஷத்துக்கு முன்னே. அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து நான் சில்வர் பக்கெட் தான் இப்போ இருக்குல்ல அந்த பக்கெட்லாம் கறந்தேன். அப்போ வந்து பால் வந்து கொஞ்சமா தான் கறக்கும். ஒரு 6 லிட்டர் சில்வர் கேன் ஒன்று வச்சிருந்தேன். பால் வந்து வீட்டான வர மாட்டாங்க, கொஞ்சம் தூரம் 8 போய் தான் ஊற்றணும். அப்போ இதுல கறந்து அதில் ஊற்றிப்போம். கொஞ்சம் தானே அப்படின்றதுனால 6 லிட்டருக்குள்ளதான் ஊற்றுவோம் ஒரு நேரத்துக்கு. அப்படின்றதுனால அது கரெக்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாடு 2 மாடு ஆகும்போது காத்தால பால் கிட்டத்தட்ட 12-13 லிட்டருக்கு மேல வந்துச்சு. அந்த மாதிரி பட்சத்துல வந்து வீட்டானே பால்காரம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப வந்து பிளாஸ்டிக் பைட்ல கறக்க ஆரம்பிச்சேன். லாஸ்டா ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். இந்த பக்கெட்ல கறந்தான் பால் கறக்கிற வீடியோ ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னாங்க. இந்த பக்கெட்ல பால் கறந்துதான் இதே அந்த கிளிப் தான் ஒரு 10 செகண்ட் வீடியோ வந்து போட்டு ஷார்ட்ஸ் போட்டு மேல இருக்கிற வீடியோ லிங்க்ல ஃபுல் வீடியோ இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு அந்த வீடியோ வந்து கொஞ்சம் நல்ல ஒரு வியூஸும் போச்சு. அந்த வீடியோல நிறைய கமெண்ட்ஸ் இந்த பக்கெட்டை வச்சு பக்கெட் ரொம்ப புதுசா இருக்கும் போலக்குது, ரொம்ப பழங்காலத்து வாலியாட்டுங்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா எந்த ஒரு பொருளையும் வெளித்தோட்டத்தை வச்சு எடை போட்டுறாதீங்க. ஏன்னா இப்ப இருக்கிறது வந்து சீசன் வந்து மழை சீசன். ஆக்சுவலா இந்த வீடியோ நான் அந்த ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்ட இப்போ கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிடுச்சு. மழை சீசன்ல நம்ம ரெகுலரா 2 நாள் கண்டினியூஸா பெஞ்சு 3ஆவது நாள் 4ஆவது நாள் மழை பெய்யும் போது நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற காரியை வந்து பாச பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நம்ம பால் பக்கெட்டை கழுவி வச்சா கூட மேல லைட்டா கருப்பா ஆக ஆரம்பிச்சிடும் மழை இடத்துல. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் ரெகுலரா ஒரு 3 பக்கெட் பிளாஸ்டிக் பக்கெட் தான் வச்சிருக்கேன் பால் கறக்க. ஒரு பக்கெட் கறக்க 2 பக்கெட் பிடிக்கும். 2 பக்கெட் ருப்பிக்கும். எனக்கு 15 லிட்டர் பக்கெட்ல வந்து 2 பக்கெட் நல்லா ருப்பிக்கும். ஒரு பக்கெட் வந்து பால் கறக்க வச்சிருப்பேன். அந்த மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட் வீட்டானே வந்து எடுத்துக்கிறாங்கன்றதுனால டக்குன்னு கறந்து ஊத்திடுவேன். அதனால பிளாஸ்டிக் பக்கெட்ல கறந்துதான். அதுக்கு வந்து ரொம்ப ஒரு கமாண்ட், பிளாஸ்டிக் பக்கெட்ல கறக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட ஏத்துக்கலாம். அது ஏத்துக்கலாம்னாலையும் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம பிளாஸ்டிக் பக்கெட்ல கறக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க குறை சொல்லலாம். ஆனா பால் வந்து நீங்க எதுல வாங்குறீங்க? இப்ப நிறைய பேர் வந்து பேக்கெட் பால் வாங்குறாங்க. பேக்கெட்ல தான் பாலை பண்ணி கொடுக்குறாங்க, பேக் பண்ணி. அது வந்து பிளாஸ்டிக் இல்லையா? என்னுடைய கொஸ்டின் அதுதான். சரிங்களா? நீங்க சொல்றது நல்லதுதான். சாப்பிட்ற பொருளை வந்து நம்ம பிளாஸ்டிக் பொருளை கறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கறந்து ஒரு 5 நிமிஷம் கறப்போம். 10 நிமிஷத்துல 1/4 மணி நேரத்துல பிளாஸ்டிக் பக்கெட்ல இருந்து அவங்க பால்கார்கிட்ட ஊத்திடுவோம். ஆனா பால் வந்து பிளாஸ்டிக்ல பேக் பண்ணி எத்தனை நாள் எத்தனை மணி நேரம் அது ஸ்டாக்ல இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அது பிளாஸ்டிக்கா தெரியலையா? நம்ம சாப்பிட்ற பொருள் இப்பெல்லாம் நிறைய பேர் பக்கெட் பிரியாணி இதுனா கூட பால் வந்து ஜில்லு பால் ஒன்றும் தெரியல. அதே நம்ம பேக்கெட் பண்ணி விற்கிறவங்க வந்து அது மேனுஃபேக்சரிங் பண்ணி அது என்னென்னவோ ப்ராசஸ்ல போயிட்டு அது வருது. இன்னொரு விஷயம் வந்து பக்கெட் பிரியாணி சாப்பிட்றாங்க. அது சுட சுட அந்த சாப்பாடு அந்த பக்கெட்குள்ள போட்டு அந்த பிளாஸ்டிக் வாசனையோட சேர்ந்து அது அந்த ஒரு பிளாஸ்டிக் வாசனைலாம் கலந்து அதை நம்ம சாப்பிட்றோம்ல சொல்லுங்க பார்க்கலாம். அது அப்ப பிளாஸ்டிக்கா தெரியலையா? எல்லா பொருளுமே பிளாஸ்டிக்ல தான் வருது. ஏதோ நம்ம கமெண்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் அந்த பக்கெட் வந்து ரொம்ப பழங்கால பக்கெட் ஆக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னதான் நம்ம சுத்தம் பண்ணி வச்சாலுமே கூட அந்த பக்கெட் வந்து மழைக்காலத்துல வெளியே கொஞ்சம் கருப்பா தான் இருக்கும். ஏன்னா நம்ம போத்திக்கிற போர்வை கூட ஒரு மாதிரி எல்லாம் பூஞ்சு பிடிச்ச மாதிரி ஆயிரும் மழை காலத்துல. தொடர்ந்து ஒரு 4 நாள் மழை பெஞ்சாவே. சரிங்களா? இதுதான் ரியாலிட்டி. உண்மையான லைஃபும் இப்படிதான். எப்படியாப்பட்ட சுத்தமா வச்சுக்கிறவங்களா இருந்தாலும் கூட இந்த ஒரு இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி வீட்டு முன்னாடி இருக்கிற காரில் இருந்து எல்லாமே ஒரு 2-3 நாள் மழை பெஞ்சாவே கொஞ்சம் பூஞ்சு பிடிச்ச மாதிரி பாச பிடிச்ச மாதிரி ஆயிரும். அப்ப அந்த பக்கெட் வந்து மேல கொஞ்சம் லைட்டா கருப்பா இந்த மாதிரி இருக்குது. என்னதான் நம்ம சுத்தம் பண்ணி வச்சாலுமே அந்த மாதிரிதான் ஆயிடும் மழை சீசன் முடிவு வரைக்கும். அந்த மாதிரிதான். ஆனா உள்ள சுத்தம் பண்ணி தான் நல்லா கறப்போம். சரிங்களா? அது ஒண்ணு. பக்கெட்டு இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சுத்தம் பண்ணி தான் கறப்போம். இன்னொரு விஷயம் வந்து, நீங்க ஏன் கால் கட்டி கறக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஒருத்தர். அவங்க பேர் வேண்டாம். கால் கட்டி கறக்கிற பால் வந்து மாட்டுப்பால் இல்லை, அது வந்து கழுத பாலுக்கு சமம் அப்படின்றது ஒரு பழமொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. என்னன்றனா அப்படி கழுத பாலை கூட தான் இருக்கட்டும்,
ஏன்னா கழுதைப்பால் வந்து உடம்புக்கு எவ்வளோ ஒரு நல்லது தெரியுமா? பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து கழுதைப்பால் கொடுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தா கூட நின்று போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? ஏன் நான் கால் கட்டி கறக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எல்லாம் கால் கட்டாம தான் கறந்துட்டு இருந்தோம். ஒரு முறை வந்து இப்ப அந்த தலையாட்டுங்க பாரு, கருப்பு மாடு, அந்த முன்னாடி நேரா இருக்கிறது, அந்த மாடு வந்து அப்ப 2 மாடு தான் இருந்துச்சு. மாட்டுக்கு தட்டு போடலான்னு முன்னாடி போகும்போது வந்து நேரா வந்து அப்படியே முட்டிடுச்சு சென மேல. நானே வளர்த்தின கண்ணுக்குட்டி தான், முட்டிடுச்சு. அப்ப என்ன பண்ணனா, நேரா போயிட்டு பின்னாடி வந்து ஹிப்ப கீழே கொடுத்து விழுந்துட்டேன். அப்ப வந்து அடிபட்டது எனக்கு அப்ப தெரியல. இப்போ ஒரு 4 வருஷமா தான் ரொம்ப நேரம் கீழே உட்கார முடியல. அது இப்ப 2 வருஷமா ரொம்பவே வலி. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல நம்ம சேஃப்டிக்கு டக்குன்னு மாடு காலு தூக்கம் செய்யும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல நம்மளால டக்குன்னு என்னால எழுகவும் முடியாது. உட்காந்து பால் கறக்கிறதுக்குள்ளேயே இடிப்பு அவ்வளோ ஒரு வலி எடுத்துக்கும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல நம்ம சேஃப்டி தான் நம்ம பார்க்கணும். அதே இன்னொரு விஷயம் வந்து, கால் கட்டாக்காரனா ஒரு சில நேரத்துல மாடு வந்து காலை தூக்கி பாலை ஊத்திரும், ஒரு நேரத்துல டக்குன்னு எகிரும். அதனால காலை கப்புன்னு கட்டிக்கினா வச்சுக்கோயேன், நம்ம உட்காந்து அழகா பாலை கரண்ட்டு எழுந்துக்கலாம். அது காலும் தூக்காது, எகிரவும் எகிராது. அந்த ஒரு என்னுடைய சேஃப்டிக்கோசரம் கால் கட்டிக்க தான் கறப்பேன். யார் என்ன சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கொஸ்டின் ஓகேவா? இன்னொரு கொஸ்டின், நான் அந்த பால் கறந்து ஷார்ட்ஸ் போட்ட வீடியோவில் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் வேறு கேட்குறீங்க, இந்த வீடியோ நிறைய பேர் உங்ககிட்ட கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டவங்க இந்த வீடியோ பார்க்குவாங்களா பார்க்க மாட்டாங்களா எனக்கு தெரியாது. உங்களுக்கு பிடிச்சா பாருங்க, பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. அதே மாதிரி உங்களை யாரும் கம்பல் பண்ணி லைக் பண்ண சொன்னதில்லை, சரிங்களா? சொல்றது எங்களுடைய கடமை. விருப்பம் இருக்கிறவங்க பண்ணிட்டோம், விருப்பம் எங்களை பிடிச்சவங்களும் யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க கண்டிப்பா, சரிங்களா? அவங்களுக்காக நாங்க சொல்றோம். உங்களுக்கு விருப்பம் இல்லையா, நீங்க பாட்டுக்கு நீங்க மேல தூக்கிட்டு போயினே இருக்கலாம், சரிங்களா? உங்களை யாருமே கம்பல் பண்ணது கிடையாது. நான் இந்த வீடியோல யாராச்சும் கொஞ்சம் ஹார்ஷா பேசுற மாதிரி இருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா என்னால முடியலனாலையும் எப்படியாச்சும் நம்ம வந்து யாரு கையும் எதிர்பார்க்க கூடாது. நம்மளுடைய வருமானம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய பொழப்ப ரன் பண்ணி போறேன். அதை பத்தின எல்லாரும் ஏதோ போடுறாங்க, ஷேர் பண்றாங்க. நான் என்னுடைய லைஃப்ல நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயத்த வந்து ஷேர் பண்றோம். நிறைய பேர் நான் இதுக்கு முன்னே போட்ட வீடியோ எல்லாம் கண்டிப்பா உங்களை பார்த்தா எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்குனாங்க. எனக்கு அது போதும். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்னுடைய வீடியோவை பார்க்கட்டும், சரிங்களா? இதுல யாராவது நான் தப்பா ஏதாவது சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா யாருமே இப்போ வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதில்ல. நமக்கு வர்ற பாலே பிளாஸ்டிக்கில் தான் வருது. நான்னா கூட கறந்து ஒரு 5-10 நிமிஷத்துல ஊத்திடுறேன், சரிங்களா? நான் வந்து உடனே மாத்திக்கிட்டேன் சில்வர் பக்கெட்டுக்கு. ஆனா உங்களால எல்லாரையும் மாற்ற முடியுமா அப்படின்றத மட்டும் மறக்காம சொல்லுங்க. யாருமே புண்படுத்தணும்னு நினைக்காத, சரிங்களா? இவ்வளவுதான் என்னுடைய இது. தப்பா பேசியிருந்தா மறுபடியும் மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த மாட்டு வீடியோட நம்ம கண்டிப்பா இன்னும் நல்ல நல்ல வீடியோட பார்க்கலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அதனால கண்டினியூஸாக என்னால் வீடியோ இப்போ போட முடியல, சரிங்களா? நிறைய பேர் நிறைய கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ண சொல்லிங்கிறீங்க. கண்டிப்பாக ஒவ்வொன்றா நான் வந்து கடந்து வந்த பாதைகள்லாம் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் என்னை பார்த்தா இம்ப்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம். நன்றி.